ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இத்தனை தடவை ஸ்கேன் பண்ணணும் டாக்டர். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்கேன்ஸ் பண்ணிட்டு எவ்ரி மந்த் கன்சல்டேஷன், எவ்ரி மந்த் ஸ்கேன் பண்ணணுமா டாக்டர்? ஸ்கேன் பண்ணாதான் அந்த பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்றது அது அவங்க பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக அந்த ஆன்டிடெல் மதர்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. இப்போ ஸ்கேன் ப்ரெக்னென்சியில் எத்தனை முறை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக வந்து பீரியட்ஸ் டிலே ஆகும். உங்களுக்கு டிலே ஆகி ஒரு 1 வீக் 10 டேஸ் டிலே ஆன பிறகு நீங்கள் வீட்டிலேயே ஒரு கார்டு போடுவீங்க, யூரின் ப்ரெக்னென்சி கார்டு. அது யூரின் ப்ரெக்னென்சி கார்டு போட்டுட்டு அது பாசிட்டிவ் இருந்ததுன்னா 8 to 10 வீக்ஸில் அவசியம் ஒரு ஸ்கேன் பார்க்கணும். இது வந்து டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன் சொல்லுவோம். கீழே வந்து வெஜனா வழியாக ப்ரோப் விட்டு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, இது தான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன். இதில் நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன் கர்ப்பப்பைக்குள்ள பேபி வளருதான்னு தெரியும். அதுக்கப்புறம் சிங்கிள் பேபியா இல்லை ட்வின்ஸான்னு தெரியும். பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்கான்றது தெரியும். இது ரொம்ப 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் சில பேருக்கு சைக்கிள்ஸ் வந்து தள்ளி வரும். சில பேருக்கு 40 டேஸ் வரும், சில பேருக்கு 45 டேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கேன் தான் நமக்கு டெலிவரி டேட்டை கரெக்டாக சொல்லும். இதை நீங்கள் ஆஸ் ஏர்லி 7 வீக்ஸில் கூட பண்ணலாம். 7லேருந்து ஒரு 8 to 9 வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். சில பேருக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடியே டியூப்ல வந்து ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆயிருப்பாங்க. அது வந்து நாங்கள் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்கேனை வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு 5 to 6 வீக்ஸ்லேயே பார்த்தோம் ஸ்கேனை. அப்போது இந்த தடவை ப்ரெக்னென்சி கரெக்டாக யூட்ரஸ்க்குள்ளே இருக்குதா இல்லை யூட்ரஸ்லேருந்து வெளியில் டியூப்ல இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஏர்லியராக பார்க்கணும். பட் அதர்வைஸ் ரிஸ்கே இல்லாதவங்க ஒரு ஆவரேஜாக 7 to 8 வீக்ஸ்லேருந்து ஒரு 9 வீக்ஸில் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன். இதுதான் நாங்கள் டேட்டிங் ஸ்கேன் மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். அடுத்து பண்ணுற ஸ்கேன் வந்து 11 to 13 வீக்ஸில் பண்ணணும். இது வந்து NT ஸ்கேன், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். இந்த ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கேன் மறக்காம அவசியம் பண்ணணும். இந்த 11 to 13 வீக்ஸில் பண்ணுற ஸ்கேன் வந்து நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சினா அந்த பேபி நெக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளூயிட் லெவலில் ப்ரிடிக்ட் பண்ணி நாங்கள் ஸ்கேன் டாக்டர் சொல்லுவாங்க. அது அப்புறம் இந்த நோஸ் போன், நேசல் போன் சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆயிருக்கான்றது பார்க்குறது. இந்த ஸ்கேன் பண்ணிட்டு இதோட ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து கம்பைன் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். மதரோட பிளட் எடுத்து அதில் 2 விதமான ஹார்மோன்ஸ் பார்த்து இந்த ஸ்கேனு, அந்த பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸு, அப்புறம் மதரோட ஏஜ், இது எல்லாமே கலெக்டிவாக பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது வந்து கம்பைன் ஸ்கிரீனிங் சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லணும்னா, பேபிக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, ரிஸ்க் இருக்கா இல்லையா நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது ரிஸ்க் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தராக சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது.